soldiers. ஓகே வந்து கட்டக்கடிசா வந்து ஆளாளுக்கு பிக் பாஸ் பற்றி பேசுகிறீங்க, நீங்களும் பேசுங்கன்ட்டு பல பேர் கேட்டு இருக்கீங்க. நம்ம பேசுறது பிரச்சனை இல்லை, நான் பார்த்தது கம்மி சீசன் தான். ஐயா அவங்க இந்த கேமரா உட்காந்தாங்க தெரியுமா, அவங்க தான் வந்து அதிகமாக பார்த்தது. ஏன் இந்த இந்தியாவுக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டர் அவங்க தான் வச்சிங்களே, இன்னொருக்கா அதனால நல்லா போடாமே இருந்தேன். ஒரு வழியாக வந்து நானும் வந்து பிக் பாஸ் பற்றி பேச விட்டு அது என்ன அப்படின்னா, பிக் பாஸில் உள்ள காதல் ஜோடிகளை பார்த்தா வந்து இதெல்லாம் பார்க்க போகிறோம். நீ ஏன் போடுற, அதுலேயும் காஜி இருக்குன்னு தானே நீ ஏன் வர? because king of kaji யாரெல்லாம் சிங்கிளா இருந்துட்டு பிக் பாஸ் வீட்டுல போயிட்டு மிங்கலானாங்க, என்னென்ன சிங்கிள்ஸும் என்னென்ன சேட்டைங்க செஞ்சாங்க அப்படின்றத வந்து இந்த இடத்துல பார்க்க போறோம். யாரெல்லாம் பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா நான் பண்றீங்க, நிறைய லைக் பண்ணுங்க, பார்க்கலாம் பரவாயில்ல, லைக் போடுங்க, யாரும் தப்பா எடுத்துக்க மாட்டேன், லைக் போடுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரொம்ப வருஷமா 2 lakhs இருக்குது, அதாவது பண்ணி பார்த்து கொடுங்க, அதாவது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போற பசங்க விடுதலை போயிடலாம். நான் கலவசாமி, இந்த ஷோ டிடெக்டிவ் கலவசாமி. முதல்ல பார்க்க போறது மகத் யாஷிகா. இந்த தமிழ் பிக் பாஸ் ஹிஸ்டரியிலேயே முதல்ல ரெட் கார்டு வாங்கினது யார் அப்படின்னா நம்ம அண்ணன் மகத்து தான். ரெட் கார்டு வாங்கிட்டு வந்த முதல் ஆள் நான் தான். ஸோ அதுல பெருமைப்படுறதா இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. ரெட் கார்டு வாங்குற அளவுக்கு தலைவர் என்ன சேட்டைகள் பண்ணாரு அப்படின்னா, அது 1 2 இல்ல பல உள்ளது. தலைவனுக்கு வந்து நம்ம யாஷிகா விட 12 வயசு அதிகம் தான். பட் இருந்தாலும் சொல்றது எதையாச்சும் சொல்லியா, இருந்தாலும் 2 பேருக்குள்ள வந்து ஒரு கனெக்ஷன். சான்ஸ் கிடைச்சா நீயும் பண்ணிரு. நான் பண்ண சேட்டைகள் பண்றாரு சார், நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் ஒரு கனெக்ஷன் மீன்ஸ் காதல். காதலா இருந்தா பரவாயில்ல, காதல் வந்து உரசரா மாறி எங்கேயோ போயிடுச்சு. அதுனா காமெடி ஒன்னா வந்து தலைவனும் சும்மா இல்லை. யாஷிகா மட்டும் வந்து கட்டி பிடிக்கிறது என்ன, தோல் மேல கை போடுறது என்ன, அப்படியே இங்க தெரியாத மாதிரி லேசா போய் கை விற்கிறது என்ன, ரொம்ப தப்பா போகுது. இது மட்டும் இல்லாம ஓப்பனா கிஸ் கேட்கறது என்ன, இந்த மாதிரி பல சேட்டைகளை வந்து தலைவன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே பண்ணிட்டு இருந்தாரு. செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. வீடு சுத்தி கேமரா இருக்குது, என்ன சட்டம் போனா தெரியதான் போகுது, இப்படியா சட்டம் மாட்டிருக்கியா. அந்த விஷயம் என்ன பண்றானுங்க அப்படின்னா, ரெஸ்ட் ரூமுக்கு பக்கத்துல வந்து ஸ்மோக்கிங் ஏரியா வச்சுட்டானுங்க. அந்த ஸ்மோக்கிங் ஏரியா மட்டும் இல்ல, அங்க ஒரு கேமராவும் இருக்குது, பாத்ரூம்ல வைக்கலையே. அதெல்லாம் வந்து 2 பேரும் மாட்டிருப்பாங்க வசமா. என்ன பண்ணா 2 பேரும் வந்து அப்படியே சந்திருப்பனாம உள்ள போயிட்டு சந்திருப்பனாம வெளியே வந்திருப்பாங்க. உள்ள போய் என்ன பண்ணாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஒரு பக்கத்தை காவச்சிருக்க, ஒரு பக்கத்தை காட்டவே இல்லையே. காலி குப்புறேன். இதுல வந்து ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே உள்ளது. இது கை எங்கெல்லாம் வச்சிருக்கேன், இது பிக் பாஸ் ஷோவா இல்ல வேற ஏதாவது ஷோவா? ரொம்ப ஃபீல் பண்ற போல இருக்கு அந்த சீசன் பார்க்கலன்ட்டு. ஓகே, இந்த மாதிரி தலைவன் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாஷிகா வந்து காதல் செய்து கொண்டு சந்தோஷமாக திண்டு கொண்டு இருந்தார். எல்லாம் வந்து பயமா மீன் போட ஆரம்பிச்சானுங்க. யாஷிகா முகத்துக்கு காதல், அது வந்து கல்யாணம் பண்றதுலாம் வந்து பயமா போட்டுருந்தானுங்க. பல இன்ஸ்டாகிராம்ல பேர் வச்சிருப்பான்னு தெரியுமா, கனவே கனவே அப்படின்லாம் பாட்டு போட்டு மீன் போட்டுட்டு இருப்பானுங்க. அவன் என்ன பண்ணாங்க, 2 பேரும் ஒன்னா வச்சு ஸ்டேட்டஸ் போட ஆரம்பிச்சிட்டாருங்க. லவ் ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ் போய் ஸ்டேட்டஸ் எங்க ஸ்டேட்டஸ் காட்டுறான்ட்டு இதுக்கு அப்படிங்கிற மாதிரி சமயம் நடந்தது. என்ன பண்ணா தலைவன் ரெட்கார்டு கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. உள்ள இருந்து யாஷிகாவோட செல்வி செய்து கொண்டிருந்த தலைவன் வெளியே வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, யாஷிகாவை கழட்டி விட்டு வேற ஒரு பண்ண கால் பண்ணிட்டாரு. அப்புறம் என்ன, சும்மாவே ஸ்டேட்டஸ் போடுவானுங்க. இப்போ சும்மா இருப்பானுங்களா? ஒரு ரியாலிட்டி ஷோல பாத்தீங்க அப்படின்னா மகத்தோட ஒய்ஃபும் வந்து டான்ஸ் ஆடுவாங்க ஒன்னா. அந்த டைம் யாஷிகா மேடம் வந்து அதை பார்த்து கண்ணு விடுற மாதிரி இருந்திருக்க. இன்னொன்னு அதை ஜூம் பண்ணி க்ளோஸ் அப் வச்சு நீங்க அழுக தெரியுது, கஷ்டமா இருக்கு, அழுக கமான் அடிக்கிட்டு அவளை அளவிட்டு கரெக்டா கேப்சர் பண்ணிருப்பானுங்க அந்த ரியாலிட்டி ஷோல. அப்புறம் என்ன, இன்ஸ்டாகிராம் சும்மா இருப்பாங்களா, எட்டு போடு அடிட்டு கட் பண்ணி ஜாலி வீடியோ போட்டுருந்தவனுங்களா சோல் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாருங்க. அப்புறம் என்ன, குடிகார சகவாசம் கொலவாசம்ன்ற மாதிரி பிக் பாஸ் காதல் வெளியே வந்தா மோதல். நோட் பண்ணுங்கப்பா பின்றாப்பா. ஆசை 60 நாள், மொதல் 30 நாள், ஆக முதல் 90 நாள், கூட 10 நாள் போட்டா பிக் பாஸ். இதெல்லாம் நோட் பண்ணாதீங்கடா, ரொம்ப அசிங்கமா இருக்குடா. இந்த பழமைக்கு ஏற்ற மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் போது காதல் பண்ணிட்டு இருந்தவங்க வெளியே வந்த உடனே அவங்க வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது யாரு, உங்க ஒய்ஃபா? பத்தையும் நடிப்பா. அடுத்தா பார்க்க போறது நிக்சன் அண்ட் ஐஷு.
அந்த கருமத்தை வந்து காதல் என்று சொல்வதா இல்ல காஜி என்று சொல்வதா என்று தெரியவில்லை. ஆனா வந்து தலைவன் தான் வேற லெவல் நிக்சன் தான். தலைவன் பாத்தீங்க அப்படின்னா எனி டைம் வந்து பீஸ்ட் மோட்ல இருக்கிற மாதிரி தலைவன் வந்து காஜி மோட்ல இருப்பா அப்படி. சரி அந்த பொதுவாக லவ் பண்ற என்ன பண்ணுவாங்க, ஒன்று ஃப்ரெண்டு மாதிரி பழகிட்டு அப்புறம் லவ் பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து ஆமாங்க லவ் பண்ணலாங்கன்னு சொல்லிட்டு லவ் பண்ணுவாங்க. தலைவன் பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா அக்கா தம்பி அப்படின்னு சொல்லியிருப்பான். ஏண்டா பண்றதெல்லாம் பக்காவா பண்ணிட்டு உனக்கு அக்காவா இன்னும் மீறி போச்சு அப்படின்னா தலைவன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வந்து பிளேட்டை மாத்திடுவாரு. ஃப்ரெண்டெல்லாம் மட்டும் என்ன தலைவன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள் வந்து இந்த பக்கம் வந்து அந்த அம்மா இருக்க, இந்த பக்கம் இவர் இருக்க, நடுவில் வந்து கண்ணாடி, 4 கண்ணாடி சுவர்களுக்குள்ளே நானும் மெழுகு வத்தியும் அப்படின்ற மாதிரி தலைவன் மட்டும் இருப்பான். அந்த பக்கம் அந்த அம்மா இருப்பாங்க. என்ன பேச ஒன்று நான் பேசணும் அவரின்னு சொன்னா பரவாயில்ல, இங்க வந்து இவருக்கு சரிப்பாரு, அங்க அந்த அம்மாக்கு சரிப்பாங்க. இந்த மாதிரி மாறி மாறி 2 பேரும் வந்து கரெக்டா முட்டை கொடுத்துருப்பாங்க. இது மட்டும் தான் பாத்தீங்க அப்படின்னா தலைவன் ஒரு நாள் வந்து குணா கட்ட போட்டிருப்பாரு. குணா பத்துல நம்ம ஆண்டவர் வந்து இந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து போடுவாரே தவிர மத்தது முடிக்க மாட்டாரு. எல்லாமே தப்பா கேக்குது டாக்டர். தப்பா வச்சுட்டா போடுவார எடுத்து கீழே போடுவாரு. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. குணா பத்திர ஆண்டவர் வந்து அந்த பொண்ணுல காதல வச்சிருப்பதை தவிர காஜ் வச்சிருக்க மாட்டார். ஆனா தலைவன் பார்த்தா வந்து வேற லெவலு. சும்மா போற பொண்ணை வந்து சிம்சம் பண்றது, கட்டி பிடிக்குதுன்ட்டு கண்ட வேலை பார்த்துருப்பான் தலைவன். தலைவர் வந்து குணா கிழமெல்லாம் மாறாம சிகப்பு ரஜகமெல்லாம் மாட்டாரு போல. தலைவன் நாள்லாம் போனா ஒரு நாள் பெட்ல படுத்துக்கிட்டு ஜாலியா கேமரா இருக்கு ஓடுது, பக்கத்துல மைக் ரெக்கார்ட் ஆயிருக்குது, இதை கூட கரெக்டா கண்டுக்காம காஜி ஓவர்லோட் ஆயிட்டு பாரதி கண்ணம்மால சீரியல்ல இருந்த வினுஷா வந்திருப்பாங்க. அவங்க வந்து கண்ணா வந்திருப்பாங்க. அவங்கள போய் தலைவர் வந்து கண்டபடி வர்ணிச்சுட்டு இருப்பாரு. அது இது இப்படிதான் இருக்கணும், அதுதான் அப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு இந்த விஷயத்துக்கு வந்து கோவப்பட்டு அந்த சேம் ஆக்ட்ரஸ் வந்து வெளியே வந்து பேட்லாம் கொடுத்துருந்துருப்பாங்க. தம்பி தான் பாருனாரு, எப்படி பண்ணுவாருன்னு தெரியாது அப்படின்ட்டு. இந்த விஷயத்த வந்து இந்த ஒயில்ட் கார்டு ரூம்ல போவாங்க தெரியுமா, அவங்க வந்து வெளியேருந்து உள்ள வந்து இந்த மாதிரிலாம் நீ பண்ண அப்படின்னு சொல்லும் போது தலைவர் வந்து முட்டு கொடுத்துருப்பாரு. நான் வந்து அப்படி சொல்லல, இப்படி சொன்னேன், இப்படி சொல்லல, அப்படி சொல்லிட்டு தலை வந்து பகல முட்டு கொடுத்துருப்பாரு. பாத்துறேன் முதுவலி வர போகுது, ஓவரா முட்டு கொடுக்காது. முதுவலி வந்து எதிர்க்க கூடாது. இந்த சீசன் வந்து நம்ம ஆண்டவருக்கு தான் வரணும். ஏன்னா வந்து தலைவர் வந்து மாயாக்கா வந்து பாரு முட்டு கொடுக்காரு. மாயாக்கா என்ன மாயாக்கா பண்ண ஆண்டவர் இப்படி மயங்கி கிடக்குறாரு. இது லிஸ்ட் தான் அவங்க சேர்ந்து நினைக்கிறேன். பேடாஸ்மா இந்த மாதிரி ஸ்டார்டிங் நடந்ததுனால ஐஷுவோட பேரண்ட்ஸ் வந்து தன்னோட பெண்ணோட வந்து மரியாதை குறையுது, ஏதாவது தப்பா பேசுறாங்க அப்படின்ட்டு வயல் கார்டு வந்தாங்க இல்லையா, அவங்க கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னு அனுப்பிச்சதுனால வந்து சீக்கிரமா இமிடியேட்டே வந்துட்டாங்க. அப்படியே ஐஷு திருந்தாத காரணத்தினால எவிக்ட் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி தலைவன் பயங்கர ஸ்டார்ட்அப் பண்ணிட்டு இருந்தாலும் தாய் வந்து எலிமெண்ட் ஆக தலைவன் அங்கதான் இருக்கான். இது ஸ்டார்ட்அப் பண்ண தெரியுமா அந்த பொண்ணு தான் பாவம் எலிமெண்ட் ஆகி வெளியே போயிடுச்சு. பாதிக்கப்பட்டது என்னவோ அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் தான். தலை இன்னி வரைக்குமே ரெக்கார்ட் பண்ணிட்டு தெரியுமா, இன்னைக்கு வரைக்குமே தலை வந்து உள்ள ஜாலியா இருக்கா. அப்போ ஐஷோட பாய் ஃப்ரெண்ட் அது அவ்வளவுதான் சோலி முடிச்சு. அடுத்த பார்க்க போறது கவி லாஸ்லியா. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா சீசன் 5ல வந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வந்து அதிகமாக வந்து ஸ்டேட்டஸ் போட்டு கொண்டாடினது, பயங்கரமாக வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் மட்டும் ஒன்று சேரணும் அந்த அளவுக்கு வந்து ஆடியன்ஸ் பயங்கரமாக வெளியாக இருந்தது இவங்க தான் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன பண்ணா 2 பேருக்குள்ள காதல் இருக்கு, 2 கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ட்டுலாம் வந்து பப்ளிக் வீலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவன் வந்து ஓவிய ஆர்மி மாதிரி, அவன் கேகே ஆர்மி மாதிரி, கவின் ஆர்மின்றான், லாஸ்ட் ஆர்மின்றான், அப்படின்னு போய் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அதான் 2 பேரும் ஒன்னா கலப்போம் அப்படின்ட்டு கவிலி ஆர்மி அப்படின்றானுங்க. இந்த அளவுக்கு பெருசா போயிருந்துச்சு 2 கூட காதல் கதை. லாஸ்ட் வந்து பிக் பாஸ் குள்ள வந்து கவினை ரூட் விடுறது வந்து அவங்க பேரண்ட்ஸ் தான் பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ரீஸ் டாஸ்க்னா அப்போ அவங்க சொந்தக்காரங்க வந்து அவங்க பாப்பாங்க. அந்த டாஸ்கின் படி பாத்தீங்க அப்படின்னா லாஸ்டோட அப்பா வந்து இதுக்குள்ள வந்து இதுக்குதான் உன அமிச்சனா, இதுக்குதான் கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்தலாம், இதுதான் இது பண்ணியா பெத்த படம் குளிர்ந்து விட்டது அப்படிலாம் வந்து திருட்டு போனதாகவும் 2 பேர் திருடுறாகவும் அப்படின்லாம் வந்து சம்பவங்கள் நடந்தது. இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கு. அன்னைக்கு ஏதோ தெரியாதனமா சில தவறுகள் நடந்து போச்சு. அதை நினைச்சு நான் வீட்டுல போய் ரொம்ப வருத்தப்பட்டேன். பட் என்ன இருந்தாலும் ஃபேன்ஸுக்கு வந்து 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கணும், 2 பேரும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு தான் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. நம்ம சேரன் ஐயா கூட வந்து 2 பேரும் ஒன்னா இருந்தாங்க அப்படின்னா நானே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னா வந்து திருமணம் படையெல்லாம் பேசிட்டு இருந்தாரு. பட் உண்மை என்ன, ரியாலிட்டி என்ன அப்படின்னா பிக் பாஸ் இருக்கிற 2 பேர் ஒன்னா இருந்தாங்க. பிக் பாஸ் முடிஞ்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் கவின் கோவம் வந்து அவர் வேலையை பார்க்க போயிட்டாரு, லாஸ்ட் சிஸ்டரும் வந்து அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம கவின் கோ கல்யாணம் ஆயிடுச்சு. தான் போவீங்கன்னா அப்போ நீங்க லவ் பண்ணீங்க அப்படின்லாம் வந்து ஃபேன்ஸ்குள்ள வந்து கண்டினியூவா கேள்வி கேட்டிருந்தாலும் இதுக்கு ஒரு மெடிக்கல் டேர்ம் இருக்கு, அது என்னன்றது வந்து பின்னாடி சொல்றேன். அடுத்த பார்க்க போறது ஆரம் அண்ட் ஓவியா.
இந்த காதல் ஜோடி வந்து முதல் சீசன் தான் வந்தாங்க. அதாவது பிக் பாஸ்னா இப்படிதான் இருக்குமா, இப்படிதான் ஷோவா அப்படின்ட்டு மக்களுக்கு வந்து அறிவுமான அந்த டைம்ல வந்து இவங்க காதல் ஜோடி தான் வந்து பயங்கர ஃபேமஸா இருந்துச்சு. ஓகேவா, அந்த டைம் வந்து பிக் பாஸே பயங்கர ஃபேமஸ். அதாவது இந்த காதல் இன்னும் பயங்கர ஃபேமஸ். கணக்கு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆரவும் நம்ம ஓவியம் வந்து பயங்கர லவ் பண்ணாங்க. பட் என்ன ஆச்சு அப்படின்னா அங்கே இருக்கிற சில பேர் சேர்ந்து நம்ம ஆரோட மாட்டே வந்து கழுவிட்டாங்க. இதெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன் தான்ப்பா, நீப்பா தேவலமா ஃபீல் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசுறதுனால தலையை வந்து நான் கரெக்டாக ஆயிட்டுங்க, இப்போ கரெக்டாக பாருங்க அப்படின்ட்டு தலையை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பட் என்ன இருந்தாலும் இத்தனை நாள் வந்து லவ் பொண்ணால பேசிட்டு இப்போ திடீர்னு வந்து அழுகி ஓடனா யாரும் தான் காண்டாவது. இது மட்டும் அதே டைம் தான் அங்கே இருக்கிற மற்ற கண்ணாஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஓவியா வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, காண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து ஓவியா ரொம்ப காண்டாயிட்டு, இல்லை நான் விட்டு நான் போகிறேன், அந்த வெளியே விட்டுருங்க அப்படின்ட்டு ஓவியாவே வந்து தண்ணிக்குள்ளே குதிச்சு ஓகேவா கஷ்டப்பட்டு வெளியே வந்துட்டாங்க அங்கே இருக்க பிடிக்காம. பட் இது ஒரு நல்ல விஷயம் என்ன ஆகும்னா அந்த டைம் ஓவியா கிடைச்ச அந்த ஒரு ஃபேன் பேஸும் மக்கள் பலமும் வந்து மற்ற கண்டஸ்டன்ஸ் யாரையுமே கிடைக்கல. அப்போதான் எனக்கு ஓவியா ஆர்மி அப்படின்றது வந்து பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு வந்து இதே ஒரு சப்போர்ட் வந்து ஓவியா இல்லாமல் வேற யாராவது கிடைச்சிருந்து அப்படின்னா இன்னைக்கு அவங்க தான் வந்து தமிழ் சினிமாவில் நம்பரும் இல்லைன்னா இருந்திருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இது கிடைச்சிது. பட் ஆனால் வந்து நம்ம தலையை வந்து அவங்கள ஆள் அப்படின்றதுனால அந்த சப்போர்ட் மாதிரி தலைவனுக்கு போயிட்டு தலையை வந்து தேடி வின் பண்ணிட்டாரு. அப்புறம் என்ன ஆக்சுவலி வந்து உண்மையே சொல்கிறேன், ஓவியா கிடைச்சாங்க மிகப்பெரிய சப்போர்ட் வந்து யாருமே கிடைக்கல. பட் அது அவங்க கரெக்டாக பயன்படுத்திட்டாங்களா அப்படின்னா அதுதான் கிடையவே கிடையாது. இதே வந்து ஏதாவது நல்ல ஒரு ஹீரோவாக வச்சுருந்தாங்க அப்படின்னா பயங்கர ஃபேமஸ் இருந்துருக்கலாம். அதை விட்டு போட்டு 90 ml மாதிரி மொக்க படம் நடிச்சு பேரை கெட்டது மட்டும் இல்லாமல் கடிதே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 90 mlன்றீங்க, வணக்கம் கணேசாவன் இப்படிலாம் படத்தை கூட ஓடும். களவாணி 2 அதுக்கப்புறம் தான் ப்ரோச கழிச்சு வந்துச்சு. களவாணி 1 ஓகே 2 எதுக்கு ஆச்சு அந்த படத்துக்குள்ளே சின்ரம் பற்றி பேசியிருப்பாங்க என்னன்னு சொல்கிறேன். ஸோ இந்த ஜோடி தான் வந்து அந்த டைம் ஃபேமஸாக இருந்தால் நீங்கள் பெரிய லவ் ஜோடி. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த எண்டு கார்டு போகிறதுக்கு மாதிரி விஷயம் சொல்லி அப்படியே நாங்கள் பேசுவோம்னா இப்போ ஓகே சோல்ஜர்ஸ் இந்த எண்டு கார்டு போகிறதுக்கு மாதிரி விஷயம் சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னா நீங்களாம் வந்து பிக் பாஸை பார்த்துட்டு அவங்க லவ் பண்ணுறாங்க அந்த காதலி வாழணும் 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்லாம் ஃபேமிலி சுற்றிட்டு இருப்பீங்க. உண்மைனா அப்படின்னா மெடிக்கல் டேர்ம்ல இதுக்குன்னு ஒரு பேர் இருக்குது. என்ன பேர்னா நீங்க பேர் மட்டும் ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம். ஆக்சுவலி இதை பற்றி டென்டல்லே பேசியிருப்பாங்க இன்னொரு மெடிக்கல் டேர்ம் ஒன்று இருக்குது அப்படின்ட்டு. என்ன அப்படின்னா இந்த எப்படி சொல்றது, நீங்கள் யாருக்காக ரொம்ப கூட இருந்தீங்க அப்படின்னா தானா உங்களுக்கு வந்து லவ் வந்துடும். உதாரணத்துக்கு உங்களை கத்தன்னு போகிறான்னு வச்சுங்களேன், கத்தன்னு போகிறவன் 4 நாளும் கூட வச்சுக்கிட்டு இல்லைப்பா சாப்பிடுப்பா இந்தப்பா கேம் அடுப்பா அப்படின்ட்டு நல்லா கவனிச்சுட்டா வச்சுங்களேன், அவன் மேலே உங்களுக்கு தானா லவ் வந்துடும். கடத்திட்டு போறவன் கேமு சாப்பாடெல்லாம் வேலை கொடுத்து பொத்தி பார்த்துக்குவானா? அவரோட கத்திட்டு போகிற கேம் என்ன பண்ணுவேன் வேறதுக்கு அந்த மாதிரி என்னெல்லாம் கடத்தி என்னத்தை பண்றது. இதுதான் வந்து ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம். இந்த சிண்ட்ரோம் தான் பிக் பாஸ் இதுக்குள்ள வந்து வேலை செய்யுது. இந்த ஒரு காரணம் தான் உள்ள இருக்கும்போது உரி லவ் பண்றீங்க, வெளியே வந்தவனா யாரா நீ அப்படின்ட்டு கேள்வி கேட்டு எஸ்கேப் போயிடுறீங்க. ஐயா ஸோ அதனால வந்து சாதாரண விஷயம் தான். இதை பார்த்து போட்டு சேடல் வச்சுக்கிட்டு ஒரு லவ் பாட்டு போட்டுக்கிட்டு அப்படின்லாம் வந்து சிங்கிள்ஸை காண்டது கூடாது. நீ சிங்கிள் இல்ல, ரொம்ப வருத்தப்படுற. இப்போ நான் சிங்கிள் இல்லை அப்படின்னாலும் அது உங்க படம்லாம் பார்த்தா காண்டது என்ன பண்றது. ஏன்னா அவனே 10 லவ் பண்ண போறான், படம் கேட்க போறான், அதுக்கு வச்சுட்டு வாரத்துல போட்டுக்கிறீங்க. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், ஆக மொத்தம் 90 நாள் 10 இடம். இதுதான் வந்து இந்த சிண்ட்ரோம் தான் வேலை செய்யுது. இவ்வளவுதான் காரணம். மற்றபடி வந்து உட்காந்து பாயில் முடிச்சுட்டு இருக்காதிங்க, அது 10 நிமிஷம் போதும் கிடையாது. ஓகே ராஜேஷ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. ஓகே இந்த வீடியோவில் வந்து பிக் பாஸை பற்றி பார்த்துருப்போம். என்ன பிக் பாஸ் பற்றி கம்மியாக போட்டு போடுவேன் உங்களுக்கு தெரியும். நான் கண்டிப்பாக பல ஜோடியில் மிஸ் பண்ணியிருப்பேன். அந்த ஜோடிக்கு என்ன ஏதுன்றதை பற்றி கமெண்ட் பண்ணுங்க. வீடியோலாம் போச்சு அப்படின்னா பார்ட் 2 பண்ணுறேன் கண்டிப்பாக. இது மட்டும் இல்லாமல் எங்க சொன்ன ஜோடிகளில் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஜோடி யார் அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் சேனல் இருக்கு, மறக்காம அதில் போயிட்டு ஃபாலோ பண்ணிங்க. அப்போதான் வந்து வீடியோ போட்டா நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும். 1000 பேர் கரெக்டாக வருது. ஓகேவா, மற்ற சப்ஸ்கிரைபர் வர மாட்டேங்குது. ஏன்னா யாருமே ஃபாலோ பண்ணல. ஓகே ஃபாலோ பண்ணி தான் வந்துருக்கு. இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமாக சந்திக்கிறேன். போடுறேன். Bye.